வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணிக்கு ஓகே சொன்னால் எடப்பாடிக்கு பிரேமலதா விஜயகாந்த் போட்ட கண்டிஷனா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் மற்ற கட்சி கூட்டணிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் தீவிரமாக பணியாற்றி வருவதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில்தான் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. தேமுதிகவின் தலைவரான மறைந்த விஜயகாந்திற்கு தமிழ்நாட்டில் தனி ஒரு செல்வாக்கே உள்ளது. அந்த செல்வாக்கு தற்போது வரை தேமுதிகவின் வாக்குகளாக உள்ளது என்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். தற்போது சரிவு பாதையில் தேமுதிக இருந்தாலும் கூட அவர்களை கூட்டணிக்குள் முன்னணி கட்சிகளையும் அழைத்து வருகிறதாம். அதாவது மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி தொடர்பான பேசியதாக கூறப்படுகிறதாம். அதேபோல் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பு கூட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்கள் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தார். தேமுதிக தங்களுடன் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அதிமுக தலைமை விரும்புவதாகவும் கூறப்பட்டும் அவர் கூறியிருந்தார். மறுமுனையில் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் கொண்டு வர தாவைக்காவும் திமுகவும் முயற்சி செய்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். தற்போது அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வ பாஜக தாமதமாக மட்டுமே உள்ள நிலையில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமியோ தீவிரமாக பணியாற்றி வருகிறார். கே.சி. வீரமணியுடன் சந்திப்பின் போது பிரேமலதா அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிக வர வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகளும் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாராம். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிகவிற்கு 30 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த 30 தொகுதிக்குள் தேர்தல் செலவுகள் எல்லாம் அதிமுகவை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று அவர் நிபந்தனை ஒன்றை வெளியிட்டாராம். மேலும் அந்த 30 தொகுதிகளுக்கு தாங்கள் கேட்கும் தொகுதிகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிபந்தனையை விதித்துள்ளாராம். இந்த நிபந்தனை எல்லாம் கேட்டுக்கொண்ட கே.சி. வீரமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் இது குறித்து கூறுவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறதாம். ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது. ஆனால் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோல்வியை தழுவியது. ராஜ்யசபா சீட்டு கூட ஒதுக்க வேண்டும் என்ற தேமுதிகவின் கோரிக்கையெல்லாம் அதிமுக ஏற்க மறுத்தது. இதனால் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதிமுக கூட்டணியில் அதிமுகவிற்கு அடுத்தபடியாக அதிக அளவு வாக்கு சதவீதம் கொண்ட அரசியல் கட்சியை உள்ளே கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம். அதாவது ராமதாஸ் அன்புமணி மோதல் காரணமாகத்தான் பாமக கூட்டணிக்குள் ஒருங்கிணைக்க பாமகவாக வருவதால் பெரும் சிரமம் உண்டாகியுள்ளது என்று தெரிவித்திருந்தார். இதனால் தேமுதிக உள்ளே வந்தால் விஜயகாந்திற்கு உள்ள செல்வாக்கு எல்லாம் அதிமுகவிற்கு கண்டிப்பாக சாதகமாக மாறும் என்று ஏற்கனவே ஜெயலலிதா விஜயகாந்த் வெற்றி கூட்டணியைப் போலவே வாக்குகள் அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கீடு செய்கிறார். அவரது அரசியல் கணக்கானது கை கொடுக்குமா இல்லை தோல்வியை அடையுமா என்பதை தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்து மாறும் என்று பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.